இந்த ஃபேக் நியூஸ் ரெடி பண்ணவனுக்கு சத்தியமா எல்லாருமே தேங்க்ஸ் சொல்லணும். அப்படி என்ன அவன் ஃபேக்கான நியூஸ் ரெடி பண்ணா அப்படின்னா, கர்நாடகால 7,000 பீப்புளுக்கு ஹெச்ஐவியால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அண்ட் 56,000 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஐவி இருக்குன்னு தெரியாம சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு ஃபேக்கான நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டான். அது எவன் தெரியல. ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஃபேக்கான நியூஸ் உண்மையாக ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா எல்லாருமே செக்ஷுவல் எஜுகேஷன்னா என்ன தெரிஞ்சுக்கணும், பானோகிராஃபின்னா என்ன தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படி சொல்றேன்னா, நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல தாண்டி தான் வந்திருப்போம். நம்மளுக்குன்னு சில சந்தேகம் இருக்கும். அதை பத்தி கேட்டோம் அப்படின்னா ஸ்கூல் டீச்சர்ஸா இருக்கட்டும், பேரண்ட்ஸா இருக்கட்டும், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணுவாங்க. அந்த டாபிக்ஸ் எல்லாம் ஒமிட் பண்ணுவாங்க, ஸ்கிப் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் பசங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தெரியாம போயிடும். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நல்ல விஷயத்தை விட கெட்ட விஷயம் வேகமாக பரவும் அப்படின்றதுனால பசங்களுக்கு அப்படி என்ன இருக்கு அதுல தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வரும். இதனால எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா குரோம்ல போயிட்டு போனோகிராஃபியை டைப் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ ப்ளீஸ் உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை பசங்கள்கிட்ட கொடுங்க. பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, டீச்சர்ஸ் இருந்தாலும் சரி, யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணாதீங்க. அப்போ தான் ஹெச்ஐவினா என்ன, செக்ஸ் எஜுகேஷன்னா என்ன, எப்படி இதெல்லாம் பரவுது, எதனால வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஐவி காசு ஆகுது அப்படின்ட்டு எல்லாமே தெரியும். அண்ட் என்னென்ன பண்ணக்கூடாது, குட் டச்னா என்ன, பேட் டச்னா என்ன, இப்படின்ட்டு எல்லாமே நம்ம தான் சொல்லித் தரணும். எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தப்பாக நினச்சிக்கிட்டு பசங்களை கற்பிக்க மறந்துடாதீங்க.